நாங்கள் என்ன சார் கேட்குறோம்? நாங்கள் கேட்குறது என்ன கேட்குறோம்? எங்களுடைய உரிமையை கொடுங்க, எங்களுக்கு சலுகை வேண்டாம், வழிபாட்டு உரிமையை கொடுங்க. எங்களுக்கு கல்லறை தோட்டம் அது கூட செகண்டரி தான், வழிபாட்டு உரிமையை உறுதி செய்யுங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதுக்காக தான் இப்போ ஒரு சிறப்பு குழுவை போட்டிருக்கீங்க. சார் நல்லா பண்ணியிருந்தா எதுக்கு சார் ஒரு சிறப்பு குழு? எதுக்கு இன்றைக்கி போய் அந்த சிறப்பு குழு ஆய்வு பண்ணோம்? நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, பண்ணதையே நீங்கள் காட்டலாமே. நாங்கள் இதை பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், நாங்கள் வெள்ளை அறிக்கை, நான் போய் 38 மாவட்டத்தில் ஆய்வு கூட்டம், ஒரு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக ஒரு இது கொடுக்கலாம்ல, ஜீவோ கொடுக்கலாம்ல. இல்லை கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி 12 நாட்கள் தான் அந்த குழு ஆய்வு பண்ணுது. ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களில் ஆய்வு பண்ணுறாங்க. இது என்ன சாதிச்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. போவாங்க, தேநீர் குடிப்பாங்க, எல்லாம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, 2 பேரை கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேட்டுட்டு மனு வாங்கிட்டு. ஏன்னா இன்றைக்கி மதுரை விருதுநகர், மதுரையிலேருந்து விருதுநகர் போனால் 1 hour வேணும், திருப்பி மதியம் முடிச்சுட்டு 1 hour போவாங்க. எப்படி சார் ஒரு மாவட்டம்னா சார் குறைஞ்சது 8 தாலுகா 10 தாலுகா 11 தாலுகா இருக்குது. ஒரு தாலுகா எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம மாவட்டம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். எப்படி ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் இந்த சிறப்பு குழு ஒரே நாளில் போய் 2 மாவட்டத்தை முடிக்க முடியும்? அப்போ 38 மாவட்டமும் ஒவ்வொரு நாளும் ஆய்வு பண்ண சிறுபான்மை ஆணையம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? சிறுபான்மை ஆணையம் வாங்கின மனு என்ன ஆயிடுச்சு? அப்போ இவ்வளோ ஆண்டுகளாக போய் சிறுபான்மை அமைச்சர்கிட்ட போய் மக்கள்லாம் சந்தித்து அவங்க பிரச்சனைக்காக குரல் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த மனுக்கள் எல்லாம் என்னாச்சு? அப்போ அதெல்லாம் ரிஜெக்டடா? அப்போ இது வெறும் மனு வாங்குகிற அரசு தானா?